வணக்கம். ஆண்டாள் அருளிய திருப்பாவை 24. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின்கையில் வேல் போற்றி, என்றென்றும் உன் சேவகமே ஏத்திப் பறைகொள்வான், இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். இங்கே ஆண்டாள் கண்ணனை வாழ்த்தி பாடுகிறாள். கண்ணனை நினைத்தாள், பார்த்தாள், சேவித்தாள். இப்பொழுது கண்ணனை வாழ்த்தி பாடுகிறாள். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. 3ஆம் பாடலே சொல்லியிருப்பார்கள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடு திருவிக்கிரமன் அவர்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. மகாபலி இந்த உலகத்தை கைப்பற்றிய காலத்தில் அந்த 3 அடிகளால் அளந்து உன்னுடையது என்று உணர்த்தியவனே, அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. உலகத்தை அவர் அளந்தாராம் காலால். அதுக்கு போற்றி, அந்த திருவடிகளுக்கு போற்றி, திருவடிகளுக்கு வணக்கம் என்கிறார். சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. சீதையை மீட்க தெற்கிலுள்ள இலங்கைக்கு சென்று ராவணனை வெற்றி கொண்டவனே போற்றி, உன்னுடைய திரளுக்கு போற்றி, உன்னுடைய திறமைக்கு போற்றி, உன்னுடைய வீரத்துக்கு வணக்கம் என்று சொல்கிறார். அடுத்தது பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. பொன்றச் சகடம் நாம் அந்த பாட்டில் சொல்லியிருப்பாங்க. கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி அப்படின்னு. கலக்கழிய காலோச்சி, அந்த சக்கரெல்லாம் கழண்டு ஓடி போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அசுரனை ஒரே உதையில் வீழ்த்தியவனே உன் புகழுக்கு போற்றி, உன் புகழுக்கு வணக்கம். அடுத்தது கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி. கன்றாக வந்த வத்சாசுரனை தடியாக கருதி அவனை விளாமர வடிவில் இருந்த கபிதாசுரனை அவன் மீது எரிந்த அந்த தடியை சுழற்றி எரிந்தாராம். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. கன்று குணிலா எரிந்தா கழல் போற்றி. கபிதாசுரனையும் அழித்தார், அந்த வத்சாசுரனையும் அழித்தார். கன்று வடிவில் வந்த வத்சாசுரனையும் அழித்தார். அந்த கழலுக்கு போற்றி, உன் வீரக்கழல் அணிந்த உன்னுடைய திருவடிகளுக்கு வணக்கம் அப்படி சொல்கிறாங்க. குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. குன்று என்றால் கோவர்த்தனகிரியை குறிக்கும். ஒரு சமயம் இந்திரன் பலமாக அந்த 1000 குல மக்கள் மீது மழை பொழிகிறான், அதுவும் கல்மழை பொழிகிறான். ஆதலால் கோவர்த்தனகிரியை குடையாக பிடிச்சிட்டாரான் கண்ணன். ஆக குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. கண்ணனுக்கு எப்பவும் காக்கும் தொழில் தானே கண்ணனுக்கு. அந்த குணத்துக்கு எங்களுடைய வணக்கம். எங்களை காத்தமைக்க, இந்த 1000 குல மக்களையும் மாடுகளையும் கன்றுகளையும் அத்தனை ஜீவராசிகளையும் காத்ததற்கு எங்களுடைய வணக்கம் அப்படி சொல்கிறாங்க. வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. நின் கையில் வேல் போற்றின்னு முதல் பாடலில் சொல்லியிருப்பாங்க. கூர்வேல் கொடுந்தொழில நந்தகோபன் குமரன் அப்படி சொல்லியிருப்பாங்க. நந்தகோபன் வேல் கையில் வச்சுருந்தாராம். கூர்வேல் மாடுகளை விரட்டுவதற்காக வேல் செய்து வைத்திருப்பார்கள். அந்த கூர்வேல், அந்த வேல் தான் இங்கே சொல்கிறாங்க. வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி அப்படின்னா, எவ்வளோ பலசாலிகளாக இருந்தாலும் அந்த பகைவர்களை அவர் துச்சமாக அடித்து போட்டுருவார். அது கையில் இருக்க வேல் தான் அதுக்கு காரணம் அப்படி சொல்கிறாங்க. அந்த வேலால் அந்த பகைவர்களை வென்ற அந்த வேலை வணங்குகிறார் ஆண்டாள். நின் கையில் வேல் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் உன் சேவகமே ஏந்திய பறைகொள்வான், இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் என்பாவா. என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறைகொள்வான். இந்த பறைங்கிற வார்த்தை எல்லா இடத்துலையும் வருது. பறைங்கிறது ஒரு பரிசாக தான் கேட்குறாங்க அவங்க. உங்களை நான் என்றைக்குமே நாங்கள் பாடி பரவிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு வேண்டிய பலன்களை அருள்வாயாக. ஏத்தி பறைகொள்வான், என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறைகொள்வான், இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் என்பாவா. அதுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். எங்களுக்கு இறங்குக, எங்களுக்கு இரக்கம் காட்டுவாயாக, எங்களுக்கு அருள்மொழி பொழிவாயாக என்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறாள் ஆண்டாள். தேங்க்யூ.